அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய கட்சி. ரெட்டலைக்கு என்று ஒரு பெரிய ஆதரவு தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனால் ஆளுமை மிக்க தலைவர்களுக்கு அடியில் இருந்த கட்சி இப்பொழுது ஒரு சின்ன பஞ்சாயத்தாக இருந்தாலும் டெல்லிக்கு போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு நினச்சி நான் எனக்கு வேதனை அடைகிறேன். அதனால் இனிமேல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு இண்டிபெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அது முழுக்க முழுக்க ஹோல்லி ஓன்ட் சப்சிடரி ஆஃப் பிஜேபி ஆயிடுச்சு. பிஜேபி கூட யார் கூட்டணி சேர்ந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் நிராகரிப்பார்கள். இனிமேல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்மையான தொண்டர்கள் கூட அந்த கட்சி மீது நம்பிக்கை வைத்திருப்பார்களா இல்லையா என்பது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. அதிமுகவினுடைய ஆட்சியை நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்போது காப்பாற்றியது பிஜேபி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பத்தாவது வந்து மாநில கட்சி அப்படின்னாலே தனி ஒரு மரியாதை இருக்கும். இன்றைக்கு அவங்க கட்சியில் எதா இருந்தாலும் அந்த அவ்வளவு நன்றி கடன் பட்டவர் ஏன் 2024 கூட்டணியை வச்சுக்கல பிஜேபியோட? பிஜேபி தான் அவரோட ஆட்சியே காப்பாத்துச்சு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாருன்னா 2024 தேர்தலில் எதுக்கு பிச்சுக்கிட்டாரு? அதனால் இனிமே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுடைய நலனை கருதி, தங்களுடைய தொண்டர்களுடைய நலனை கருதி, அவர்களுடைய பாரம்பரியத்தை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படக்கூடிய கட்சியாக நான் பார்க்கவில்லை. அது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஒரு அடிமை கட்சியாக அவங்க முழுசாக வாங்கிட்டாங்க. இனிமேல் எல்லா ஷேர்ஸையுமே பாஜக வாங்கிட்டாங்க. அவங்க சொல்கிறபடி தான் அவங்க நடத்தணும். இவர் ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பிரான்ச் மேனேஜராக இருக்கலாம், அவ்வளோதான். தெரியும், அது பெரிய கட்சின்றதை ஏற்றுக்கிறாங்க. கிராம அளவில் ரெட்டலைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் அந்த மரியாதையை காப்பாற்றிக்கிற அளவுக்கு இந்த தலைமை இல்லை என்பதுதான் எனக்கு வருத்தம் அளிக்கிறது. இல்லை, எப்பவுமே ஒரு கட்சி யாராவது ஆரம்பிச்சாங்கனாக்க ஆளுங்கட்சி தாங்க விமர்சனம் பண்ணுவாங்க. எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணுறதுக்கு யாராவது கட்சி ஆரம்பிப்பாங்க? இந்தியாவில் ஆள்ற கட்சி பிஜேபி, தமிழ்நாட்டில் ஆள்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதை எதிர்த்து விமர்சனம் பண்ணுறது தான் கட்சி ஆரம்பிப்பாங்க. புதுசாக யாராவது ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணாமல் எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணுறதுக்காக யாராவது கட்சி ஆரம்பிப்பாங்களா? என்ன, ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணுறாங்க பாஜக ஆரம்பி. நாங்கள் ஆட்சியில் இல்லை, அதெல்லாம் எங்களை விமர்சனம் பண்ண. அது முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன். அது ஒரு ஆர்வத்தோடு ஒரு கூட்டம் வருகிறது. அந்த கூட்டத்துக்கு ஒரு எனர்ஜி இருக்குன்றது நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அந்த எனர்ஜியே வந்து ஒரு வடிவமாக உருவமாக மாறி ஒரு தேர்தலை சந்தித்து கணிசமான வாக்குகளை பெற்று அந்த வாக்குகள் சீட்டுகளாக மாறுமா என்று இன்னைக்கு சொல்ல முடியாது. ஆனால் அவர் கட்சிக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது, அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஆதரவு, அது மட்டுமல்லாமல் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது. அதுவே எப்படி மருவி வரும் எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் அந்த கூட்டத்தை வந்து நான் உதாசீனப்படுத்தல. அது உண்மைதான். சில மார்க்கெட்டில் சில ப்ராடக்ட் விற்கவே விற்காது. அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க சில சமயம் வந்து சின்ன வயசுலேருந்தே புடலங்காய் பிடிக்காது, லைஃப் லாங் நான் புடலங்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்லும். அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜக வேண்டான்னு லைஃப் லாங்காக சொல்லிட்டே தான் இருப்பாங்க. இல்லை, காமராஜர் ஆட்சின்றது ஒரு 60 ஆண்டு கால ஒரு ஏக்கம். அது வந்து ஏக்கத்துக்காக நாங்கள் என்ன செஞ்சோன்னு என்ன கேட்டுறாதீங்க. அது ஒரு ஏக்கம், அவ்வளோதான். ஆனால் இந்த கூட்டணி ஆட்சி என்பது தேர்தலுக்கு பின்னர் தான் முடிவெடுக்க முடியும். 2006 ஒரு வாய்ப்பு வந்துச்சு, அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை. அதே வாய்ப்பு திருப்பி வருமா, இல்லை எங்களை நாங்கள் கூட்டணி வைத்தின்ற கட்சி அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மை பெருமாள்லாம் சொல்ல முடியாது. என்ன வருதோ அதுக்கு அப்புறம் தான் பேச முடியும். இன்றைக்கே அது பேசணும்னு அவசியம் கிடையாது. வந்து அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறது, அவருக்கு ஒரு எனர்ஜி இருக்கின்றதை முழுமையாக ஏற்றுக்கிறேன். அந்த எனர்ஜியே ஒரு வடிவமாக உருவமாக மாறி வாக்காக மாறி பின்னர் சீட்டாக மாறுமா என்று என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் நிச்சயமாக ஆதரவு இருக்கிறது என்பதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி இல்லையே, யார் கூட்டம் போட்டாலும் இன்னைக்கு செல்வத்துக்கு கூட தான் ரூல் போட்டிருப்பாங்க. செல்வம் கூட பல ரூல் எல்லாம் போட்டு தான் இந்த சின்ன இந்த தெருமுனை கூட்டத்தை கூட பண்ணியிருப்பாரு. அதனால எந்த ஒரு மீட்டிங் போட்டாலும் ரூல் இருக்க தான் செய்யும். அது ரூல் இல்லை, ரூலெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் பண்ணணும். அதனால் இதுக்குன்னு அத்துமீறியான கட்டுப்பாடுகள் போட்டதாக எனக்கு தெரியல. இயல்பாக போடுகின்ற கட்டுப்பாடுகள் எல்லாருக்கும் போடுற கட்டுப்பாடுகள் தான் இருக்கும். என்ன அத்துமீறி என்ன கட்டுப்பாடு போட்டிருக்காங்க? இல்லை, என்ன கட்டுப்பாடு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மீட்டிங் 23 கட்டுப்பாடுகள் வச்சிருந்தாங்க. அது எல்லாரும் மீட்டிங்கும் தானே, அது எல்லாம் தானே, எல்லாத்தையும் நீங்கள் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க. பொது எடுத்து அல்ல, அப்படியெல்லாம் சொல்லியிருக்க முடியாது. அது வந்து தனி மனித சுதந்திரத்தை எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே கையாசிக்காத அப்புறம் கண்ணடிக்காத சொல்லிடுவீங்க போல இருக்கு. அடுத்தது பார்த்து அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நீங்களே மிகைப்படுத்துறது. ஒன்றுமே அது தீரவே தீராது அந்த பிரச்சனை.
என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றமும் வராது. இது நான் வந்து ஒரு பெரிய வேதனையோடு சொல்கிறேன். இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க, தடுப்பூசி போட்டு கருத்தடை செய்து திருப்பி ரோட்லேயே விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. தடுப்பூசி போடுறதுக்கும் கருத்தடை செய்கிறதுக்கும் எந்த உள்ளாட்சிக்கும் பணம் கிடையாது, அதுக்கு ஆள் கிடையாது, நாயை பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. கருத்தடை செய்யணும்னா நாயை பிடிச்சி 5 நாள் வச்சுக்கணும். அதற்கெல்லாம் செய்கிறதுக்கு எந்த ஒரு உள்ளாட்சிக்கும் பணம் கிடையாது, ஆள் கிடையாது. இதை நான் பிரதம மந்திரிகிட்டே நேராக சொல்லியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எந்த மாற்றமும் வராது. நாளுக்கு நாள் 10,000 பேர் நாய் கடிப்படுறாங்க இந்தியாவில். அந்த நம்பர் குறையவே குறையாது, ரேபீஸ் நோயும் குறையாது. அந்த வேதனையோடு அதை நான் சொல்லிக்கிறேன். தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்கள்ல போட்டியிடணும்னு சொல்லி தொண்டர்கள் சட்டமன்ற கட்சி தலைவர் கூட 25 இடங்கள் கொடுத்தா அதை நாங்கள் போட்டியிடுவது சொன்னது, அதுக்கு மேலே வேணும். இப்படியெல்லாம் இது பாருங்க, இன்னைக்கு இருக்கிறது 234 தொகுதி தான். யார் தேர்தல் நின்னாலும் அதுக்குள்ளே தான் அடங்கணும். ஒரு தேர்தலுக்கு முன்னாடி எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் ரியாலிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். கூட்டணியில் நிறைய கட்சி இருக்காங்க, கூட்டணிக்கு தலைமை இருக்குது, பேச்சுவார்த்தை மூலமாக சமூகமாக இருக்கும். ஒரு தேர்தலுக்கு முன்னாடி இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் எல்லாம் செட்டில் ஆகிடும். இந்த தேர்தலையும் செட்டில் ஆகிடும், இந்த தேர்தலையும் நல்லா செட்டில் ஆகி சந்தோஷமாக தேர்தலை சந்திப்போம். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.